செய்திகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். நாடெங்கும் நேற்று குடியரசு தினம் கொண்டாடப்பட்ட போது இந்திய வங்கதேச எல்லையிலும் அது எதிரொலித்தது. அசாம் மாநிலத்தின் கரீம்கஞ்ச் மாவட்டத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு எல்லை பாதுகாப்பு படையினர் ஏற்பாடு செய்திருந்தனர். இதில் உள்ளூர் கிராம மக்கள் திரளாக கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இந்த கொண்டாட்ட நிகழ்ச்சியில் பல்வேறு வண்ணமயமான நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்திய குடியரசு தினம் இந்தியாவில் மட்டுமின்றி ஐக்கிய நாடுகள் சபையிலும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டுள்ளது. 70வது குடியரசு தினத்தை முன்னிட்டு நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகம் அமைந்துள்ள இடத்தில் வண்ணமயமான நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பல்வேறு வகை இந்திய நடனங்களுடன் நிகழ்ச்சி நடந்தது. அதில் பல்வேறு நாடுகளின் முக்கிய அதிகாரிகளுக்கு விருந்து அளிக்கப்பட்டது. பேருந்து நடத்துனரின் மகளான என்னால் இதை செய்ய முடிகிறது என்றால் பெண்களால் எதையும் சாதிக்க முடியும் என குடியரசு தின விழா பேரணி நிகழ்ச்சியில் முதல் முறையாக பங்கேற்ற பெண்கள் படைப்பிரிவுக்கு தலைமையேற்று வழிநடத்திய குஷ்பு கன்வர் கூறியுள்ளார். ராஜஸ்தானைச் சேர்ந்த இவர் தற்போது வடகிழக்கு மாநிலங்களில் பணியாற்றி வருகிறார். குடியரசு தின விழா வரலாற்றில் முதல் முறையாக முழுக்க பெண்கள் அடங்கிய அசாம் ரைபிள் படைப்பிரிவுக்கு குஷ்பு தலைமையேற்று அணிவகுத்து சென்று அனைவரது பாராட்டுக்களையும் பெற்றார். பெண்கள் எப்பொழுதும் நேர்மறையாக சிந்திக்க வேண்டும் என அவர் வலியுறுத்தியுள்ளார். துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு பெயர் எடுத்த பீகார் மாநிலத்தில் அதை மெய்ப்பிக்கும் வகையில் குடியரசு தினத்தன்று ஓர் அதிர்ச்சிகர சம்பவம் நிகழ்ந்துள்ளது. பீகார் மாநிலம் சமஸ்திபூர் மாவட்டத்தில் ஆதர்ஷ் நகர் பகுதியில் நேற்று குடியரசு தின விழா நிகழ்ச்சி நடந்தது. அந்நிகழ்ச்சிக்கு தலைமையேற்ற யுவகிராந்திகாரி மோர்ச்சா அமைப்பின் தேசிய தலைவர் ரமேஷ் ஜா திடீரென நவீன ரக துப்பாக்கியால் வானை நோக்கி சுட்டார். உடனே அருகில் இருந்த தொண்டர்கள் பாரத் மாதா கி ஜெய் என உணர்ச்சி பெருக்கில் முழக்கமிட்டுள்ளனர். இந்த காட்சிகள் தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகின்றன. தேர்தலுக்காக இந்துத்துவா கொள்கைகளை ராகுல் காந்தி பின்பற்றுவதாக பாஜகவினர் குற்றச்சாட்டு கூறி வரும் நிலையில் அவரது சகோதரி பிரியங்கா காந்தி கும்பமேளாவில் கங்கையில் குளித்த பிறகு அரசியல் பிரவேசம் செய்யவிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. உத்தரப்பிரதேசத்தில் பிரயாக்ராஜில் கும்பமேளா கோலாகலமாக நடந்து வருகிறது. சமீபத்தில் காங்கிரஸ் கட்சியின் அகில இந்திய பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ள பிரியங்கா காந்திக்கு கிழக்கு உத்தரப்பிரதேசத்தின் தேர்தல் பொறுப்பும் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. அப்பணியை தொடங்குவதற்கு முன்பாக பிப்ரவரி 4ஆம் தேதி திரிவேணி சங்கமத்தில் குளிக்க அவர் திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அவருடன் ராகுல் காந்தியும் செல்ல உள்ளார். பின்னர் இருவரும் இணைந்து செய்தியாளர்களை சந்திக்கின்றனர். இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் வலுத்து வரும் சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் 5650 கோடி ரூபாயில் ராணுவ கட்டமைப்பை வலுப்படுத்த மத்திய அரசு முடிவெடுத்துள்ளது. இந்த நிதியின் மூலம் அந்தமான் மற்றும் நிகோபர் தீவுகளில் போர்க்கப்பல்கள், போர் விமானங்கள், ஆளில்லா விமானங்களின் எண்ணிக்கையை கணிசமாக அதிகரிக்கப்பட உள்ளது. அடுத்த 10 ஆண்டுகளில் இந்த திட்டங்களை நிறைவேற்ற பாதுகாப்பு அமைச்சகம் முடிவெடுத்துள்ளது. இதன் மூலம் இந்திய பெருங்கடல் பிராந்தியத்தில் சீனாவுக்கு நெருக்கடியை தர முடியும் என இந்தியா நம்புகிறது. திருச்சி மாவட்டத்தில் மாடியிலிருந்து விழுந்த பெண் ஒருவர் இறந்ததில் மர்மம் இருப்பதாக கூறி போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. மணப்பாறையை அடுத்த பாலக்குறிச்சியைச் சேர்ந்தவர்கள் கணேசன், சரண்யா தம்பதி. இவர்களுக்கு 3 குழந்தைகள் உள்ளனர். தம்பதியிடையே அடிக்கடி குடும்ப பிரச்சினை காரணமாக தகராறுகள் நடந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் நேற்று சரண்யா வீட்டின் மாடியிலிருந்து தவறி விழுந்து விட்டதாக கணவன் வீட்டார் தகவல் தெரிவித்தனர். ஆனால் சரண்யாவின் மரணத்தில் மர்மம் இருப்பதாக குற்றம் சாட்டி அவரது குடும்பத்தினர் வளநாடு போலீசில் புகார் அளித்துள்ளனர். சேலம் நகரில் பட்டப்பகலில் அலுவலகம் ஒன்றில் புகுந்த மர்ம நபர் கொள்ளை முயற்சியில் ஈடுபடும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளன. சேலம் அழகாபுரத்தைச் சேர்ந்த ராஜ்குமார் வெள்ளி கொலுசு தயாரித்து வருகிறார். ரயில்வே ஜங்ஷன் எதிரில் இவரது அலுவலகம் உள்ளது. கடந்த 24ஆம் தேதி மாலை 5 மணி அளவில் கண்ணாடி கதவை மட்டும் வெறுமனே பூட்டிவிட்டு அருகில் உள்ள உணவகத்திற்கு சென்றுள்ளார் ராஜ்குமார். அப்பொழுது மர்ம நபர் ஒருவர் உள்ளே நுழைந்து லாக்கர்களை திறந்து பார்த்துள்ளார். அவற்றில் ஒன்றும் இல்லாததால் தப்பிச் சென்று விட்டார். இதுகுறித்து சூரமங்கலம் காவல்துறையிடம் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என ராஜ்குமார் வேதனை தெரிவித்தார். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த டோரை எந்த ஒரு சாவியும் இல்லாமல் டெக்னிக்காக தள்ளி உடைச்சிட்டு இதை
அது உள்ளே போயிட்டு பீரோவோட 2 லாக்கரையும் உடச்சி ட்ராவெல்லாம் எடுத்து போட்டு கலைச்சிட்டு இது அனைத்துமே ஒரு 55 செகண்டில் முடிச்சுட்டு வெளியில் போகிறான். இதோட 48 மணி நேரம் 2 நாள் ஆக போகுது. இது வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ஃபோனும் வரல, யாரும் வந்து என்னை பார்க்கவும் இல்லை, எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. சிஎஸ்ஆர் காப்பியும் இது வரைக்கும் எனக்கு தர கிடையாது. பாஸ்போர்ட் இல்லாமல் இலங்கையில் இருந்து மதுரை வந்து சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இலங்கையைச் சேர்ந்த ரிஷிகன் ரசாக், அவர் மனைவி அசீஸ் பாத்திமா மற்றும் இவர்களது மகன் அப்துல் ரசாக் அகமது ஆகியோர் நேற்று மதுரை தெற்கு ஆவணி மூல வீதியில் திரிந்து கொண்டிருந்தனர். ரோந்து பணியில் இருந்த போலீசார் அவர்களை விசாரித்த போது பாஸ்போர்ட் இல்லாததால் கள்ளத்தோணி மூலம் சென்னை வந்து அங்கிருந்து மதுரை வந்ததாக தெரிவித்தனர். போலீசார் அவர்களை கைது செய்து விசாரித்து வருகின்றனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியை அடுத்த வெண்குன்றம் மலையில் ஏற்பட்ட தீ விபத்து சமூக விரோதிகளின் செயலா என விசாரணை நடந்து வருகிறது. திருவண்ணாமலை மாவட்டத்தில் 2வது பெரிய மலை வந்தவாசியை அடுத்துள்ள வெண்குன்றம் 650 ஏக்கரில் 1400 அடி உயரம் உள்ள மலையில் நேற்று பிற்பகல் 3 மணிக்கு திடீரென தீ பிடித்தது. மலை அடிவாரத்தில் இருந்து மலையை சுற்றி மளமளவென தீ பரவியது. அரிய வகை மூலிகைகள், மரங்கள் தீயில் கருகி சாம்பலாகின. வன உயிரினங்களும் இதில் சிக்கியிருக்கலாம் என அஞ்சப்படுகிறது. மாலை 6 மணி வரை வனத்துறையினர் போராடி தீயை அணைத்தனர். சமூக விரோதிகள் இந்த தீ விபத்தை நிகழ்த்தியிருக்கலாம் என்ற கோணத்தில் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். கலாச்சார பரிமாற்றத்திற்கு புதுச்சேரி வந்த பிரான்ஸ் மாணவர்கள் நாடு திரும்பும் பொழுது பிரிவாற்றாமையால் அழுதபடி விடைபெற்றனர். புதுச்சேரி தனியார் கல்வி நிறுவனம் சார்பில் இந்திய பிரெஞ்சு மொழி மற்றும் கலாச்சார பரிமாற்றம் நிகழ்ச்சிக்காக பிரான்ஸ் நாட்டில் இருந்து 23 மாணவர்கள் புதுச்சேரி வந்திருந்தனர். இவர்கள் பொங்கல் திருவிழாவில் பங்கேற்றனர். பல்வேறு இடங்களுக்கு சென்று கள ஆய்வு செய்த இவர்கள் பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர். இவர்களை வழி அனுப்பிய நிகழ்ச்சி பாசப்பிணைப்பான நிகழ்ச்சியாக மாறியது. தங்களுடன் பழகிய புதுச்சேரி மாணவர்களை விட்டு பிரிய மனமில்லாமல் கட்டி தழுவி கண்ணீர் வடித்தனர். பின்பு அனைவரும் பிரான்ஸ் நாட்டிற்கு புறப்பட்டு சென்றனர்.